எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. இன்றைக்கி மகேஷ் குக்கிங் கோயம்புத்தூரில் ஒரு சூப்பரான சாம்பார் தாங்க வைக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் போட்டாச்சு. ரெண்டு வரமிளகாய்ங்க. அப்புறம் 2 வரமிளகாய் போட்டுட்டுங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயங்க. தக்காளி ஒன்றுங்க. வணங்கிட்டுங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அதுக்கு நம்ம ஒரே ஒரு முருங்கைக்காய் இருந்துச்சுங்க. அந்த முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் கம்மியாக இருந்துங்கிறதுனால தான்ங்க நம்ம சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ஒன்று நிறைய ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்குறோங்க. அந்த பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாங்க. நம்ம எப்படி பருப்பு வேக வைக்கணும் உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டெப்பில் தாங்க நான் வேக வச்சு தண்ணி நம்ம பருப்புக்கு வேண்டிய அளவு பருப்பு எடுத்து வச்சுட்டுங்க. நல்லா கொதிச்சு வச்சுல பருப்பு போட்டுட்டு விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் 2, தக்காளி 2 போட்டு நல்லா பருப்பு வந்த கசம் நல்லா நைஸாக கடைஞ்சி ஓரளவு 1-2 கடைஞ்சிங்க. இப்படி தாளித்து கொட்டிடுவோங்க. பாருங்கள், நான் இப்போ கொஞ்சம் பருப்பு தண்ணி இதுக்கு ஊற்றுறக்கு வேகிறக்கு ஊற்றுறேங்க. இப்போ நம்ம பருப்பு நம்ம ஆல்ரெடி வெந்துருச்சுங்க. இப்போ ஊற்றினா கசகசன்னு ஆயிடும். இந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு ஓரளவுக்கு பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. வேகிட்டுங்க. அது கூட இப்போ நம்ம வேணுங்கிற அளவு சாம்பார் தூள் உப்பும் போட்டுக்கலாம். பாருங்கள், இது வேணுங்கிற அளவு கல்லுப்புங்க, சாம்பார் தூளுங்க. காரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இல்லைன்னா கடையில் வாங்க சாம்பார் தூள்னு போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெடி ஆகிட்டு இருக்குது. பாருங்கள், முருங்கைக்காய் ஓரளவுக்கு வந்துடுச்சு. நம்ம பருப்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கொதிக்குது. பாருங்கள், சிம்பிளான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில். சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. 5 நிமிஷத்தில் நம்ம இப்படி பருப்பு மட்டும் வேக வச்சு சாம்பார் வச்சிடலாங்க. இது கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சு வருதுங்க. நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கொதிச்சு வரையில் நம்ம என்ன பண்ணிங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸில் நம்ம புளி எடுத்து ஊற வச்சுருங்க. அதை கரைச்சி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப அளவு கரைச்சி ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம சாம்பாருக்கு ஆல்ரெடி நம்ம பருப்பு தண்ணியை நிறைய ஊற்றிருக்கிறோம். அதனால் அளவாக கரைச்சி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், புளி கரைச்சி ஊற்றியாச்சு. இந்த டைமில் பெருங்காயத்தூள் பாருங்கள், இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்ந்துக்குங்க. பெருங்காயத்தூளெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நல்லா கொதிச்சு இந்த கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்கிட்டுங்க. பாருங்கள், சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம வீட்டு முருங்கைக்காய் சாம்பார் வேறு லெவல் டேஸ்ட்டு. வீடே மணக்கிற அளவுக்கு பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பாய்ங்க.